ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம குக்கிங் வீடியோ பார்க்க போகிறதில்ல. நம்ம வந்து இன்றைக்கி ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து எங்கள் ஊரில் திருவிழா போட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக என்னோட அம்மா, அக்கா, அப்புறம் என்னோடய அத்தை அவங்க எல்லாருமே ஊர்லேருந்து வந்திருக்காங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து ஒவ்வொன்றா நான் அப்லோட் பண்ணுறேன். வீடியோ வந்து ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கோம். அதனால் நான் வந்து இப்போ வந்து சின்னதாக ஒரு கிளிப் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து தேரோட்டம். தேர் வந்து சுற்றி வந்துட்டுருக்கு. அப்புறம் என்னோடய அக்கா வந்து இன்றைக்கி ஊருக்கு கிளம்புறதுனால, அதாவது முதல் நாள் நைட் தான் வந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஊருக்கு கிளம்புறாங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்குது. வாய்ஸ் வந்து அப்படி இப்படி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்னோடய சிஸ்டர் வந்து இன்றைக்கி ஊருக்கு போகிறதுனால நான் வந்து கோவிலுக்கு போகலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்ததுமே ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாருமே வந்து கோவிலுக்கு போயிட்டோம் அப்படின்னா திரும்பி வந்து சமைச்சு அவங்க சாப்பிட்டுட்டு ஊருக்கு கிளம்ப ரொம்ப லேட் ஆகிடும். அதனால் என்னோடய அக்கா பார்த்திங்கன்னா ஏற்காடு பக்கத்தில் இருக்காங்க. நாங்கள் வந்து ஈரோடு தாண்டி இந்த பக்கமாக இருக்கோம். நஞ்சை ஊத்துக்குழி அப்படிங்கிற ஊரில் இருக்கோம். ஸோ அங்கேருந்து அவங்க ஏற்காடு போகிறதுக்குள்ளே டைம் ஆகிடும். ஈவினிங் தான் கிளம்புறாங்க. அப்படிங்கும்போது ரொம்ப டைம் ஆயிடும். அப்படிங்கிறதுனால நான் வீட்டிலே இருந்து சமையல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட், என்னோடய பையன், அப்புறம் பொண்ணு, அப்புறம் என்னோடய அக்காவோட பொண்ணுங்க பசங்க, அப்புறம் என்னோடய அம்மா, அத்தை எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து கோவிலுக்கு போயிட்டாங்க. போயிட்டு தேர் வந்ததும் தேரில் தேங்காய் பழம்லாம் உடைச்சி சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் தூரம்ல தேர் கூடயே, அதாவது குழந்தைங்கள்லாம் வந்து சின்ன தேர் வரும், அதெல்லாம் குழந்தைங்க பிடிச்சி இழுத்துட்டு போவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா தேர்லாம் வந்து போனதும் அவங்களும் தேர் கூடயே கொஞ்சம் தூரம் போயிட்டாங்க. சரி, அவங்க வரதுக்குள்ளே நம்ம சமைச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு வந்து ரெடி பண்ணிட்டேன் ஆல்ரெடி. ஸோ கொஞ்சம் டைம் ஆகிட்டதுனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிளிப் எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து சமையல் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதாவது குக்கிங் வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து சொல்லலை. ஸோ நம்ம என்னென்ன சமைச்சிருக்கோம் அப்படிங்கிறத ஒரு விலாகாக வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ மட்டன் வந்து நான் குழம்பு வச்சுட்டேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நான் வந்து சிக்கன் கிரேவி வந்து பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து இட்லி வச்சு சாப்பாடு, அப்புறம் மட்டன் குழம்பு அதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ சிக்கன் கிரேவி வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சிக்கன் கிரேவி வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் நாட்டுக்கோழி குழம்பு செய்கிறேன். அதுக்கு வந்து வெங்காயம், தக்காளி அதாவது மசாலா வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மசாலா நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா என்னோடய அம்மா வந்து அரைச்சி கொடுப்பாங்க. அதாவது வீட்டில் வந்து கரண்ட் இல்லை. ஸோ என்னோடய ஃபேஸே கூட கொஞ்சம் டல்லாக தான் தெரியும் பாருங்கள். அதாவது அந்த வெளிச்சம் இல்லாததுனால கொஞ்சம் இருட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து அம்மா வந்து ஆட்டுறக்கல்ல தான் ஆட்டி கொடுப்பாங்க. எங்கள் ஊரில் எப்பொழுதுமே வருஷம் தேர் நடக்கும் பொழுது தேர் வந்து சுற்றி வரும் பொழுது வந்து கரண்ட்லாம் கட் பண்ணிடுவாங்க. ஏன்னா கரண்ட் ஒயர்லாம் படும் பாருங்கள், பெரிய தேராக வரும். அதனால் கரண்ட் ஒயர்லாம் கழட்டி விட்டுடுவாங்க. கழட்டி விட்டுட்டு தேர் வந்து கொஞ்சம் தூரம் தாண்டி போனதுக்கப்புறம் அப்பப்போ வந்து அந்த லைனில் போட்டு விட்டுடுவாங்க. அதாவது கரண்ட் போட்டு விட்டுடுவாங்க. ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும். தேர் வந்து தாண்டி போகிறது வரைக்கும், அதாவது நம்ம வீடு தாண்டி போகிறது வரைக்கும் கொஞ்சம் கரண்ட்டு போட மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து தேர் தாண்டிடுச்சுன்னா நமக்கு வந்து கரண்ட் போட்டுடுவாங்க. நம்ம வந்து காலையிலேயே நாங்கள் வந்து குழம்புக்கு தேவையான தேங்காய் எல்லாம் அரைச்சி வச்சாச்சு. அப்புறம் கரண்ட் வர ஈவினிங் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து சமைக்க முடியாது. அதனால் நாங்கள் வந்து முதல்லையே வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். எங்கள் ஊரில் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா தேர் வந்து அவங்கவுங்க வீடு தாண்டினதுக்கப்புறமே வந்து எல்லாம் நான்வெஜ் செய்ய ஆரம்பிச்சிடுவோம். வியாழக்கிழமை தேர் வரும். அவளுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அப்புறம் புதன்கிழமை பார்த்திங்கன்னா எல்லாம் தீர்த்தத்துக்கு போயிட்டு வருவாங்க. புதன்கிழமை நைட் ஆகிடும் தீர்த்தம் எடுத்துகிட்டு வர்றதுக்கு. அப்புறம் வியாழக்கிழமை காலையில் வந்து தேரோட்டம். ஸோ வியாழக்கிழமை வந்து தேர்லாம் முடிஞ்சிடுச்சுன்னா வெள்ளிக்கிழமை விடிஞ்சிடும். ஸோ வெள்ளிக்கிழமை அப்படிங்கும்போது யாருமே நான்வெஜ் வந்து பெரும்பாலும் செய்ய மாட்டாங்க. ஸோ வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வந்து யாரும் சாப்பிடவும் மாட்டாங்க. இங்கே பார்த்திங்கன்னா வியாழக்கிழமையே வந்து கெடா எல்லாம் வெட்டி சாமிக்கு எல்லாமே வந்து முடிஞ்சிடும். ஸோ நாங்களும் வந்து வியாழக்கிழமையே வந்து நான்வெஜ் சமைக்க ஆரம்பிச்சிடுவோம். அதாவது தேர் வந்து கோவிலேருந்து நம்ம வீடு தாண்டி அந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னா எல்லாருமே நான்வெஜ் வந்து இங்கே செய்வோம். நாங்களுமே பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வந்து நான்வெஜ் யாரும் சாப்பிட மாட்டோம். ஸோ ஒரு நாளைக்கு மட்டும்தான் அப்படிங்கிறதுனால, அதாவது அந்த வியாழக்கிழமை தேர் அன்னைக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து நான்வெஜ் செய்வோம். அது இல்லாமல் என்னோடய அக்காலாம் ஊருக்கு போகிறதுனால அன்றைக்கி ஒரு நாளுக்கு மட்டும்
கரெக்டாக வந்து நான்வெஜ் செஞ்சாச்சு. அப்புறம் என்னோடய அம்மா அத்தையும் வந்து அடுத்த நாள் வந்து ஊருக்கு கிளம்பிட்டாங்க. நான் இங்கே சமைச்சிட்டு இருக்கும் பொழுதே ஒவ்வொருத்தரை வந்து சமையல் ஆகிடுச்சா அப்படின்னு, அதாவது எங்கள் பசங்க சமையல் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் எங்கள் ஊரில் தேரோட்டம் வந்து காலையில் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதாவது நல்ல நேரம் பார்த்து தான் தேர் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால வந்து ரொம்ப பசி ஆகிடுச்சு பசங்களுக்கும். காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடலை. அதனால வந்து சமையல் ஆகிடுச்சான்னு பார்த்துட்டு போயிட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முதல்ல எல்லாம் பசிக்குது அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருந்த பசங்க மறுபடியும் தேர் வந்ததும் தேர் கூடவே போயிட்டு அவங்க எவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் தான் வந்தாங்க. அது இல்லாமல் வெயிலில் கொஞ்சம் எல்லாம் பசங்களுக்கு டயர்டாகிடுச்சு தேர் இழுத்துட்டு போகிறதில்ல. அப்புறமா வந்து எல்லோரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்ததும் நான் வந்து அப்புறம் சிக்கன் குழம்புலாம் கொஞ்சம் ரெடி பண்ணியிருந்தேன். மட்டன் குழம்பு, சிக்கன் கிரேவிலாம் ரெடி பண்ணியிருந்தேன். சரி அதிலேயே வந்து பசங்களுக்கு சாப்பிட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டுக்கோழி குழம்பு வந்து அதுக்கப்புறமா நம்ம வந்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு என்னோடய அம்மா வந்து ஆட்டுக்கல்ல மசாலா அரைச்சிட்டு இருந்தாங்க. சரி அவங்க அரைச்சி வரத்துக்குள்ளே நம்ம வந்து மற்றவங்களுக்கு சாப்பிட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து இட்லி வச்சு மட்டன் குழம்பு அப்புறம் சிக்கன் கிரேவியில் வந்து சாப்பிட கொடுத்துட்டேன். நான் இங்கே வீடியோ எடுத்துகிட்ருக்கும் பொழுதே அப்புறம் எங்கள் பாப்பா வந்து எட்டி பார்த்துட்டே இருந்தாங்க. அதாவது அக்கா பொண்ணு. அப்புறம் வந்து என்னை தூக்கி காட்டுங்க சித்தி, நானும் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்காட்டி அப்புறம் நான் வந்து அவங்கள தூக்கி காமிச்சிட்டு இருந்தேன் வீடியோவில். ஸோ அவங்க ஹாய் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட கிளம்பிட்டாங்க. அப்புறம் எல்லாருமே வந்து சாப்பிட உட்காந்துட்டாங்க. அப்புறம் என்னோடய அத்தை, அம்மா, அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்துட்டாங்க. சாமி கும்பிட்டுட்டு சரின்ட்டு எல்லாருக்குமே வந்து ஒன்றாவே சாப்பாடு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நாட்டுக்கோழி மட்டும் தாளித்து விட்டுட்டு வெந்துட்டுருக்கட்டும், ஆயிலில் கொஞ்சம் நேரம் வேகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு அவங்க எல்லாருக்குமே சாப்பிட கொடுக்க கிளம்பிட்டேன். அப்புறம் எல்லாருக்குமே சாப்பாடு கொடுத்தேன். எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எல்லோரும் ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் அம்மா மட்டும் வந்து மிளகா சாந்து அரைச்சிட்டு இருந்தாங்க ஆட்டுற கல்லில். அப்புறம் அம்மா ஆட்டி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அம்மாவுக்கும் சாப்பிட கொடுத்துட்டு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து சாப்பிட்டேன். ஸோ இந்த மாதிரி நோம்பி டைமில் இதெல்லாம் நம்ம ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னு, அதாவது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் தான், நம்ம அந்த மாதிரி ஃபங்க்ஷனில் போகும்போது அட்டன் பண்ணும் பொழுதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கு பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து பத்தாத போயிடும். ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் என்ன பண்ணினீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் எல்லாருக்குமே சாப்பாடு கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் சாப்பிட்றதுக்கு பத்தாத போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் இட்லி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அம்மாவுக்கே பத்தாத தான் போயிடுச்சு சாப்பிட. சரின்ட்டு உடனே வந்து நான் அம்மாவுக்கு வந்து இட்லி ஊற்றி வச்சிட்டேன். ஏன்னா கொஞ்சம் வந்து பத்தாது அப்படின்னு தெரியும் பொழுதே நான் வந்து இட்லி ஊற்றி வச்சிட்டேன். அது வேகிறதுக்குள்ளே எல்லாருமே வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அப்புறம் அம்மாவுக்கும் இட்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாட்டுக்கோழி குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நானும் சாப்பிட்டேன். சாப்பிட்டு எல்லா குழந்தைங்கள்லாம் அப்புறம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னோடய சிஸ்டரும் வந்து சரின்ட்டு ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு வந்து எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்து அதே ட்ரெஸ்லேயே பசங்களை கூட்டிகிட்டு என்னோடய அக்காவும் கிளம்பிட்டாங்க சாப்பிட்டுட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி போய் அப்படியே தேர் கடையெல்லாம் சுற்றிட்டு பிள்ளைங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு எங்கள் அக்கா வந்து சொல்லியிருந்தாங்க. நான் வந்து தேர் கடை போய் அவங்க வாங்கினதெல்லாம் வந்து வீடியோ எடுக்கலை. ஏன்னா அவங்களுக்கு டைம் ஆகிடுச்சு, வீடியோ எடுத்துகிட்ருக்க டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டதுனால நானும் வந்து அக்கா கூடயே நடந்து போய் அக்காவை பஸ் வச்சு விட்டுட்டு அப்புறம் வந்துட்டு அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எங்களை வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்புறம் ஒரு 1 வீக் அப்புறம் வந்து ஆஃப் இயர்லி எக்ஸாம் வருது. எக்ஸாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் வந்து ஊருக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு நானும் போய் அவங்கள அனுப்பி விட்டுட்டு வந்துட்டேன். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம கோயிலுக்கு போனது, தேர் வந்தது இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கரண்ட் இல்லை வீட்டில், அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது போல் நிறைய குக்கிங் வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செக் பண்ணி பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.